இப்ப இருக்க சாசுகேவை பார்த்தாலும் கரண்ட் மதராவை பாக்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹகுரோமா சொல்லுவாரு. நம்ம கக்காசியும் மதராவோட நிலைமை தான் சாசுகேக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இந்த வாட்டி அப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோட பவரை 2 பேத்துக்குமே பிரிச்சு சரிசமமா கொடுத்துருக்கேன். இனிமேட்டு எல்லாமே நம்ம நரட்டோ கிட்ட தான் இருக்கு, நரட்டோ நம்பி நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹகுரோமோ. நெக்ஸ்ட் நம்ம நரட்டோ சாசுகே 2 பேரோட ஓட்டமும் கடைசியில முடிவுக்கு வந்து ஒரு இடத்துல நிப்பாங்க. இந்த 2 பேரும் நிக்கிறத பார்த்தாலே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாசுகே மதரா சிலைக்கு மேலேயும் நம்ம நரட்டோ ஹசிராமா சிலைக்கு மேலேயும் நின்றுட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் நம்ம நரட்டோவும் சாசுகேல சொல்லுவான், சாசுகே இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, கடைசியா நம்ம இந்த 2 பேரும் இந்த இடத்துல தான் ஃபைட் போட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம சாசுகேவும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா போன வாட்டி உன்னை உயிரோட விட்ட மாதிரி இந்த வாட்டி உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் நம்ம சாசுகே. நரட்டோவும் நீ போன வாட்டி வச்ச பஞ்செல்லாம் வேலைக்கு ஆகாது சாசுகே, நீ ஹொகாகே ஆக போறேன்னு சொல்றீல, நான் உன்னை ஆக விட மாட்டேன், ஹொகாகேக்கு அர்த்தமே உனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம சாசுகேவும் நீ சொல்ற ஹொகாகே வேற நான் சொல்ற ஹொகாகே வேற, எனக்கு பொறுத்தவரைக்கும் ஹொகாகேனா அது ஒரு புரட்சி செய்யறது தான் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் நம்ம சாசுகேவும் எனக்கு தெரிஞ்ச ஹொகாகேன்ற பாடத்தை உனக்கு சொல்லித்தர நரட்டோ அப்படின்னு சொல்லுவான். இதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரட்டோ சாசுகே 2 பேரோட ஃபைட்